வியூவர்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல். எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளை நாமே நோயில் இருந்து மிகவும் எளிதான முறையில் பாதுகாத்துக்கிடலாம் என்பதை நிறைய பேர் அறிவதே கிடையாது. தீரா நோயாக இருந்தாலும் நோய்களின் தாக்குதல் தொடங்கும் போதே முன்கூட்டியே அதுக்கான அறிகுறிகளை வச்சு கை வைத்தியம் செஞ்சு அந்த நோயை முற்றிலுமாக விரட்டுவதில் கை தேர்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு எந்த ஒரு நோயும் ஈஸியாக அட்டாக் பண்ணுறதே கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு எதுக்கெடுத்தாலும் உடனே நோய்கள் வந்து போகுது. இதற்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் மற்றும் தேவையில்லாத சில காரியங்களும் கூட. அங்கே இருக்கக்கூடிய விதவிதமான பல சாப்பாடுகளையும் விரும்பி சாப்பிட்றதுனாலையும் அது நம்ம உடம்புல சேர்த்து பலருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குது. அதனுடவே சேர்த்து தொப்பையும் அதிகரிக்க வச்சு நம்மளுடைய அழகையும் கெடுத்து அதனுடன் சேர்த்து பல பிரச்சனைகளையும் விலை இல்லாமல் வாங்கி கொண்டு வந்துடுது. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய தொப்பையவும் தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய சதையவும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடிய மிகவும் ஈஸியான நம் முன்னோர்கள் கையாண்ட வைத்தியம் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வெயிட் லாஸ் ரெமெடி பண்ணுறதுக்கு 2 பொருட்கள் மற்றும் இருந்தாலே போதுமானது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஓமம். ஓமத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் மாதிரியான பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓமத்தில் தைமோல்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஆயில் இருக்குது. இதனால தான் ஓமம் நறுமணமாகவும் கசப்பாகவும் இருக்கிறதுக்கு காரணம் ஓம விதையில் அதிகமான அளவு வைட்டமின்களும் நியாசின், தயாமின், சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட மினரல்ஸ்களும் இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய அருமருந்துன்னு சொன்னால் அது ஓமம் மட்டும்தான். வயிறு வலி, வாயு விலகல், அஜீரணம் உள்ளிட்ட நாள்பட்ட வயிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதுக்கு ஓம விதைகள் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதில் ஓம விதைகள் என்று நான் சொல்லுவது ஓமம் தாங்க. வீட்டில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு தினமும் சிறிதளவு ஓம தண்ணீரை குடிக்க கொடுத்துட்டு நம்ம பழக்கப்படுத்துறதுனால அது அவங்களுடைய வயிற்றில் வாயு படிகிறதை தடுத்து குழந்தைகள் சௌகரியமான முறையில் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. ஆயுர்வேத மருத்துவத்தில் உடல் எடை குறைப்புக்கு ஓமம் கலந்த தண்ணீர் முக்கிய பங்கு வசிக்குது. இது ஜீரண மண்டலத்தை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நாம் 1 கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து போட்டு 5 இருந்து 6 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இப்படி செய்கிறதுனால ஓம விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுது. அதுக்கப்புறமா இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம். கருஞ்சீரகத்தில் நார்ச்சத்துக்கள், அமினோ அமினங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது ஆற்றலின் மையமாகவே விளங்குது. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B12, நியாசின், முக்கியமான சத்தான வைட்டமின் சி போன்ற சத்துக்களும் இருக்குது. இந்த கருஞ்சீரகம் மலச்சிக்கலுக்கு குணமளிக்குது, மூல நோய்க்கு தீர்வு அளிக்குது. மேலும் இது உடலில் படிந்துள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தவும் கருஞ்சீரகம் யூஸ் ஆகுது. கருஞ்சீரகத்தை நாம் எடுத்துக்கிறதுனால இது நம்மளுடைய வளர்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்காமல் சிக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுது. இதுக்கு வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து குடித்தாலே போதும். தினமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை வெளியேற்றிடலாம். ஈஸியான மெத்தடில் நாம் எடுத்திருக்கக்கூடிய ஓமம் கூட இந்த கருஞ்சீரகத்தையும் கலந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய ஓமத்தையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய தண்ணியவும் ஊற்றிடணும். அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி சிம்முலையே வச்சிடணும். இந்த ஓமமும் கருஞ்சீரகம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வர நாம் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி உடல் எடையும் குறைஞ்சிருது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாம் தொப்பை வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாம். அந்த காலத்துலனா என்ன பண்ணுவாங்கன்னா, பீஸா, பர்கர் இந்த மாதிரி மைதாவால் செஞ்ச பொருட்களை அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய நம்மளை போன்ற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அதிகப்படியான முறையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றது தான் தொப்பையும் உடல் எடையும் தேவையில்லாத விதத்தில் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ நாம் இரவு நேரங்களில் முக்கியமாக நைட் டைமில் ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சதும் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாகவும் நம்ம நேச்சுரலாகவே பாடி வெயிட் போடாமல் நம்ம உடம்பை சரியான கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறமா தேவையில்லாத நாட்களில் தேவையில்லாத கலர் ஃபுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுனாலையும் பாடி வெயிட் போகிறத நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி சில டிப்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டிப்ஸையும் நான் வெயிட் லாஸ் ரெமிடியில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடம்புல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வெயிட் லாஸ் ரெமிடி உங்கள் ஒவ்வொருவருக்குமே பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வெயிட் லாஸ் ரெமெடி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.